சமீப காலமாக வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்க இறந்து போகிற நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். அப்போ ஜிம்முக்கு போகிறவங்க இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கணும்ல, குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இறந்து போகிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. பெலாருஷியனை சேர்ந்த இலியா கோலம் எஃபிம்சிக் அப்படிங்கிற ஒரு 36 வயசான பாடி பில்டர் வந்து மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் அவருக்கு தான் ரொம்ப அகலமான உடல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட செஸ்ட் மட்டுமே வந்து 61 இன்ச் இருக்குமா, பைசப்ஸ் வந்து 25 இன்ச்சாம். அப்படி யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த மனுஷன் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படியான ஒருத்தர் ஏன் திடீர்னு இறந்து போனார் அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா சில ஃபிசிக்கல் லிமிட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா அந்த ஃபிசிக்கல் லிமிட்டையும் தாண்டி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பெஞ்ச் ப்ரெஸ் வந்து 273 கிலோகிராமும், டெட் லிஃப்ட்டும் ஸ்குவாடும் 318 கிலோகிராம் வரைக்கும் இவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இவர் டீனேஜில் இப்படியான ஒரு பாடி அமைப்பில் இல்லை, வெறும் வந்து 70 கிலோகிராமில் தான் இருந்திருக்காரு. இப்போ இறக்கும்போது அவரோட உடல் வெயிட் வந்து 154 கிலோகிராமா. அந்த அளவுக்கு உடம்பை ஏற்றிருக்காரு. அப்போது இவர் நார்மலான ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டோ இல்லை உணவோ இவர் எடுத்துக்கல, அதெல்லாம் தாண்டி பயங்கரமாக எடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. புஷ்அப் பண்ணவே கஷ்டப்பட்ட ஒரு நபர் இப்போ வந்து ஒரு பூதகரமான ஒரு உடலமைப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு வந்திருக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு இயற்கையை மீறி தன்னோட உடலை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவருக்கு மியூட்டன்ட் அப்படிங்கிற ஒரு செல்ல பேரும் இருக்கான். அதாவது ஒரு அந்த பூதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவர் இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு நம்ம அதிகபட்சமாக ஒரு 3 வேளை 4 வேளை அப்படி தானே சாப்பிடுவோம். ஆனால் இவர் வந்து 7 வேளை சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு 16,500 கலோரிஸ் இவர் எடுத்திருக்காரு. சுஷி வந்து 108 பீஸும், ஸ்டீக் வந்து 2.5 கிலோ வரைக்கும் இவர் எடுத்திருந்திருக்காரு. கடந்த 6ஆம் தேதி தான் வந்து இவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு. இவங்க மனைவி தான் கூட இருந்திருக்காங்க. எப்படியாச்சும் தன்னோட கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விடாமுயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது கிடைச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. 2 நாள் வரைக்குமே அவர் நல்லா தான் இருந்தாராம். அதாவது ஹார்ட் பீட் இருந்திருக்கு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவர் கூடவே தான் இருந்தேன், 2 நாள் வரைக்கும் ஹார்ட் பீட் இருந்துச்சு, அவர் பொழைச்சிப்பார் தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு டாக்டர் சொன்னாங்க இவருக்கு மூளை சாவு அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கதறி எழுதிருக்காங்க. செப்டம்பர் 11 ரஷ்ய நியூஸ் பேப்பர் தான் வந்து இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். ஜிம்முக்கு போகிறது வந்து தப்பு கிடையாது, ஏன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கிறது வந்து நல்லது தான். ஆனால் ஒரு இயற்கையை மீறின ஒரு விஷயத்த அதிகமாக செய்யக்கூடாது, அவ்வளோதான்.